சரியா பிள்ளைகள், இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போறோம்டா, இந்த கணக்கீட்டு எண்ணக்கருக்கள் 13 எண்ணக்கரு, இரட்டை விளைவு எண்ணக்கருவோட 14 எண்ணக்கருக்கள் கணக்கீடு என்ற பாடத்துல நாங்கள் படிப்போம். இந்த கணக்கீட்டு எண்ணக்கருக்கள் இருந்து ஃபைனல் எக்ஸாம்லையும் குறைஞ்சது 2 கேள்வி, கூடினது நீங்கள் ஒரு 10 மார்க்ஸுக்குரிய கேள்வி, சரிதானே? எங்களை கோடிட்ட நிரப்புறது எல்லாம் சேர்த்து குறைஞ்சது 8 மார்க்ஸ், கூடினது 10 மார்க்ஸுக்குரிய ஒரு கேள்வியை எதிர்பார்க்கலாம். இப்போ உங்களோட 2வது தவணை, இனி வரப்போற தவணைகள்லையும் குறைஞ்சது 2 கேள்வி, கூடினது 3 கேள்வி நீங்கள் எதிர்பார்க்க, கட்டாயம் 3 கேள்வி உங்களோட செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் எக்ஸாமுகள்ல இதுல இருந்து 3 கேள்வியும் மேக்சிமம் 4 கேள்வியும் பெறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும். அப்ப இலகுவாக நீங்க இந்த எண்ணக்கருக்களை நீங்கள் விளங்கி கொண்டீங்க என்றால், நான் சொல்ற விடயங்களை அடையாளப்படுத்தி அண்டர்லைன் பண்ணி கொள்ளுங்க. ஈஸியா நீங்கள் மார்க்ஸ் எடுத்து கொள்ளலாம். விளங்கிட்டு தானே? அப்ப முதலாவது பிள்ளைகள், இந்த எண்ணக்கருக்கள், சரிதானே? அப்ப நிதி கணக்கீடு நீங்கள் படிக்கக்குள்ள, இந்த நிதி கணக்கீடை செய்யக்குள்ள கணக்கீட்டு எண்ணக்கருக்கள் சட்ட திட்டங்களை பின்பற்றணும். அவ்வாறான எண்ணக்கருக்கள் ஒரு 13 எண்ணக்கரு நான் நீங்க இன்னைக்கு சொல்லித்தரேன். அப்ப இதுல இருந்து நீங்க கணக்கா மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு, இந்த இலகுவா மார்க்ஸ் எடுக்கிறதுக்குரிய ஒரு 3-4 கேள்விக்கு குயிக்கா நீங்கள் மார்க்ஸ் எடுக்கலாம். அதுல முதலாவது எண்ணக்கருவை பாருங்க, அழகுசார் எண்ணக்கரு. சரியா? முதலாவதுக்கு பேர் என்ன? அழகுசார் எண்ணக்கரு. இந்த அழகுசார் எண்ணக்கருவண்டா பிள்ளைகள், இந்த அழகுசார் எண்ணக்கருவன்றது சொல்ல முதல் இந்த கேள்வி இதுல இருந்து எப்படி கேள்வி கேட்பாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட கொடுக்கல் வாங்கலை தந்து போட்டு, ஒரு குறிப்பிட்ட கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகள் அல்லது ஒரு குறிப்பிட்ட உதாரணங்கள், குறிப்பிட்ட ஒரு வசனங்களை தந்து போட்டு அதோட தொடர்புடைய எண்ணக்கருக்கள் என்னென்ன இருக்கு என்ற மாதிரி கேள்வி வரும். அல்லது இல்லையென்றா பிள்ளைகள், இந்த குறிப்பிட்ட கொடுக்கல் வாங்கல்ல பின்பற்றப்பட்ட எண்ணக்கரு எது, மீறப்பட்டுள்ள எண்ணக்கரு எது, எந்த எண்ணக்கருக்கள் பின்பற்றப்பட்டிருக்கு, எந்த எண்ணக்கருக்கள் மீறப்பட்டிருக்குன்னு சொல்லி கேள்விகள் கேட்கப்படும். சரிதானே? அப்ப இந்த எண்ணக்கருக்கள் இருந்து எப்படி கேள்விகள் வரும், பின்னுக்கு கேள்வி இருக்கு. அப்ப நாங்க படிச்சதை வச்சுக்கொண்டு ஈஸியா எப்படி கேள்வி செய்யறதுகள் என்றதை பத்தி பார்ப்போம். ஓகே, இதுல முதலாவது பாருங்க பிள்ளைகள், அழகுசார் எண்ணக்கரு. இந்த அழகுசார் எண்ணக்கரு என்றது, சரிதானே, வணிகமும் உரிமையாளரும், இப்ப வணிகத்துக்கு மூலதனத்தை போடுறது, வணிகத்துக்குனுடைய உரிமையாளராக இவர் இருந்தாலும் கூட வணிகம் உரிமையாளரிடம் இருந்து வேறுபடுத்தப்பட்ட அழகு என்று சொல்லுவது எந்த எண்ணக்கருவாக இருக்கும்? அழகுசார் எண்ணக்கருவாக இருக்கும். வணிகமும் உரிமையாளரும் வேறு வேறு என்றது உரிமையாளராக இருக்கு. சரியா? வணிகம், இதுல ஹைலைட் பண்ற விடயங்களை நீங்களும் உங்களோட டியூட்ல ஹைலைட் பண்ணி கொள்ளுங்க. அதை வச்சுக்கொண்டு ஈஸியாக மார்க்ஸ் எடுக்கலாம். சோ வணிகம் சுயாதீனமான செயற்படக்கூடிய அழகு, வணிகம் சுயாதீனமாக செயற்படக்கூடிய ஒரு அழகாக இருக்கும் அழகுசார் எண்ணக்கருவின் அடிப்படையில். அப்ப வணிகமும் உரிமையாளரும் வேறு வேறாக நினைக்கணும். இந்த அழகுசார் எண்ணக்கருவுக்கு உதாரணம் பிள்ளைகள், எந்தெந்த இடத்துல அழகுசார் எண்ணக்கரு பின்பற்றப்படும் என்ற ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. உரிமையாண்மை என்ற கன்செப்ட் தோன்றதுக்கு எழுதி வச்சுக்கொள்ளுங்க. உரிமையாண்மை, ஓகே, அல்லது உரிமை அல்லது உரிமையாண்மை, ஈக்யூட்டி. இந்த உரிமையாண்மை என்றது தோற்றம் பெறுவதற்கு அடிப்படையானது அழகுசார் எண்ணக்கருவாக இருக்கும். உரிமையாண்மை என்றதுக்கு அடிப்படையாக இருக்கிறது அழகுசார் எண்ணக்கருவாக இருக்கும். இரண்டாவது பிள்ளைகள், பற்று என்ற விடயத்தை நாங்கள் பதிவு செய்யக்குள்ள அங்கு சம்பந்தப்பட போற எண்ணக்கரு அழகுசார் எண்ணக்கருவாக இருக்கு. பற்று என்றது சம்பந்தப்பட போறது அழகுசார் எண்ணக்கருவாக இருக்கு. அடுத்தது பங்கு லாபம் செலுத்துறது. இந்த பங்கு லாபம் செலுத்துறது, இந்த பங்கு லாபம் செலுத்தல், சரியா, நாங்கள் கம்பெனி கணக்குல படிப்போம் பிள்ளைகள். இந்த பங்கு லாபம் செலுத்தல் ஒரு லாப பயிர்வாக நாங்கள் கணக்குல செய்யறோம். இது ஒரு செலவீனம் இல்லாமல் லாப பயிர்வாக காட்டுவோம். இங்கேயும் அழகுசார் எண்ணக்கரு பின்பற்றப்படும். சரி, அப்ப உரிமையாண்மை என்று வந்தா, அல்லது பற்று என்று வந்தா, அல்லது பங்கு லாபம் செலுத்தியதோட வந்தா, இங்க என்ன எந்த எண்ணக்கரு சம்பந்தப்பட போகுது? அழகுசார் எண்ணக்கரு சம்பந்தப்பட போகுது. இலகுவாக புரிஞ்சு கொள்ளலாம். ஓகே, ரெண்டாவது பாருங்க பிள்ளைகள், தொடர்ந்து இயங்கும் எண்ணக்கரு. தொடர்ந்து இயங்கும் எண்ணக்கரு வேண்டா பிள்ளைகள், வணிகம் எதிர்காலத்துல தொடர்ச்சியாக இயங்கும். ஏன்னா இதுல உங்களுக்கு ஒரு பிக்சர் இருக்கு பாருங்க. நாங்க ஒரு நாளும் நித்திர கொள்ளைக்குள்ள அடுத்த நாள் முழிக்க கூடாதுன்னு யோசிப்போமா? இல்லை, அடுத்த நாளும் உயிரோடு இருக்கணும். என்ன பிள்ளைகள், தொடர்ச்சியாக நாங்கள் உயிரோடு இருப்போம் என்று நம்பிக்கொண்டுதான் இன்றைக்கு நித்திரைக்கு போவோம். அதே போல ஒரு வணிகம் தொடர்ச்சியாக இயங்கும்.
வணிகத்தை கலைப்பதற்கு அல்லது இடைநிறுத்துவதற்கு எந்தவித எண்ணமோ தேவைப்பாடோ இல்லை என்பது எந்த எண்ணக்கருவாக இருக்கும்? தொடர்ந்து இயங்கும் எண்ணக்கருவாக இருக்கும். அப்ப நான் இங்க ஜூம் கிளாஸ் ஒன்றை தொடங்குறேன்டா பிள்ளைகள், ஒரு மாசம் படிப்பிச்சு போட்டு நிப்பாட்டிடுவேன் அல்லது ஃபர்ஸ்ட் இயர் படிப்பிச்சு போட்டு நிப்பாட்டிடுவேன் என்று நான் ஒரு வணிகத்தை ஸ்டார்ட் பண்ணீங்களா? தொடர்ச்சி அவங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம் எழுதுற வரைக்கும் நான் என்ன செய்யணும்? உங்களுக்கு படிப்பிப்பேன் என்று நினைச்சு கொண்டுதான் ஒரு வணிகத்தை தொடங்கணும். தொடர்ந்து இயங்கும் எண்ணக்கரு விளங்கிட்டு தானே? அப்ப தொடர்ச்சியாக வணிகம் இயங்கும். அப்ப இந்த தொடர்ந்து இயங்கும் எண்ணக்கருவுல பிள்ளைகள் உதாரணம் கேட்பாங்க. சொத்துக்கள் பொறுப்புகளை நடைமுறை அல்லாண்டு வகைப்படுத்துறது. சொத்துக்கள் பொறுப்புகளை நடைமுறை அல்லா சொத்து என்று வகைப்படுத்துறது எந்த எண்ணக்கருவின் அடிப்படையில? தொடர்ந்து இயங்கும் எண்ணக்கருவின் அடிப்படையில். உதாரணமா பாருங்க, நாங்கள் தளபாடம் என்ற சொத்து, ஒரு தளபாடம் 1,00,000 ரூபாவுக்கு வாங்குறோம். இந்த தளபாடம் நாங்கள் ஒரு 3 வருடத்துக்கு பயன்படுத்தலாம் என்று எதிர்பார்க்கிறோம். 3 வருடம் பயன்படுத்தலாம். இப்ப நாங்க யோசிச்சு பாருங்க, ஒரு வருஷம்தான் கடையை திறக்க போறோம்டா நாங்கள் நடைமுறை எல்லா பொறுப்புக்குள்ள என்ன செய்யலாது? தளபாடத்தை கொண்டு போய் காட்டலாது. அப்ப எல்லா சொத்துக்களுமே என்னவாக இருக்கும்? நடைமுறை சொத்தா இருக்கும். ஏன் நான் ஒரு வருஷம் முடிஞ்சோடனே கடையை பூட்டிட்டு போயிடுவேன். ஒரு நிமிஷம் நான் என்ன செய்வோம்? ஒரு வருஷம் முடிஞ்சோடனே கடையை பூட்டிட்டு போயிடுவோம். அப்ப இந்த நடைமுறை எல்லான்னு தோற்றம் பெருகுதுண்டா பிள்ளை, நான் நீண்ட காலம் ஒரு வருஷத்தை விட அதிகமாக இயங்க வேணும். ஒரு வருஷத்தை விட அதிகமாக நான் இயங்க வேணும். ஆகவேதான் நடைமுறை அல்ல என்று சொல்லி நாங்கள் சொத்துக்களையும் பொறுப்புகளையும் நடைமுறை அல்லா பொறுப்புகள் என்று வகைப்படுத்தக்கூடியதாக இருக்குது. ஓகே, அப்ப இது தொடர்ந்து இயங்கும் எண்ணக்கருவாக இருக்கு. சரியா பிள்ளைகள்? அடுத்தது பண அளவீட்டு எண்ணக்கரு. பண அளவீட்டு எண்ணக்கரு பண அளவீட்டு எண்ணக்கரு ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, பண அளவீட்டு எண்ணக்கரு என்றத பிள்ளைகள் பணத்தினால் அளவிடக்கூடிய கொடுக்கல் வாங்கல்கள் மட்டும்தான் என்ன செய்யலாம்? நிதி கூற்றுக்கள்ல அறிக்கைப்படுத்தப்படலாம். சரியா? அப்ப பணத்தினால் அளவிடக்கூடியது மட்டும்தான் என்ன செய்யலாம்? நிதி கூற்றுக்கள்ல பதியலாம். அப்ப பணத்தினால அளவிட முடியாத விடயங்கள் இருக்காவும் இருக்குது. ஊழியர்களினுடைய வினைத்திறன், முகாமையாளரினுடைய திறன். இப்ப ஒரு கடை எடுத்தீங்கன்னா அந்த முகாமையாளர் நல்லவரா இருக்கிறார், ஏன்னா இனி இல்லைன்னு நல்ல கணக்குல காட்டிலுமா? இல்ல, காட்டிலாது. ஏனென்றா அது பணத்தினால அளவிட முடியாதது. அப்ப பணத்தினால் அளவிடக்கூடியதை மட்டும்தான் என்ன செய்யலாம்? நாங்கள் இதை கூற்றுக்கள்ல பதிவு செய்யலாம். ஓகே, அடுத்தது பாருங்க. ஓகே, அப்ப இதுக்கு உதாரணம் எப்படி வருமெண்டா பிள்ளைகள், உங்களோட நிதி கூற்றுக்கள்ல பாத்தீங்கன்னா இந்த ரூபா என்ன 302 போட்டு தருவாங்கல்ல கணக்கா கல்வியெல்லாம், ரூபாண்டு போடுறது அல்லது டொலர் சைனை போடுறது, இந்த அந்தந்த நாட்டினுடைய பண அலகுகளை போடுறது எந்த எண்ணக்கருவின் அடிப்படையில? பண அளவீட்டு எண்ணக்கருவின் அடிப்படையில். எந்த எண்ணக்கருவின் அடிப்படையில? பண அளவீட்டு எண்ணக்கருவின் அடிப்படையில். விளங்கிட்டு தானே? அடுத்தது பார்க்க போறோம் கால அளவீட்டு எண்ணக்கருவி. கால அளவீட்டு எண்ணக்கருவுக்கு இன்னொரு பேர் யாராவது தெரியுமா? ரதுஷன், லக்ஷி, ஹஸ்லா, கால அளவீட்டு எண்ணக்கருவுக்கு இன்னொரு பெயர்? கால அளவீட்டு எண்ணக்கருவு பரீட்சைகள்ல பாரது எழுதி வச்சுக்கொள்ளுங்க. ஆவர்த்தன எண்ணக்கரு. ஆவர்த்தன எண்ணக்கருவாம். பரீட்சையில் எங்கேயாவது கண்டிங்கண்டா ஆவர்த்தன எண்ணக்கரு. இப்ப சில தமிழ் டிரான்ஸ்லேஷன் பண்ணிக்கல பிள்ளைகள், தமிழ்ல சிலதுகளுக்கு 1-2 பேர் வரும், ஆனா தெரிஞ்சிருக்கும். மீனண்டா ஆவர்த்தன எண்ணக்கருன்னு வந்தா எங்களுக்கு கால அளவிட்டு எண்ணக்கருவை குறிக்குதுன்னு தெரியாம இருக்கக்கூடாது. ஆங்கிலத்துல ஒரு வேர்டுகள் இருக்கும், பெரும்பாலும் டிரான்ஸ்லேஷன் பண்ணிக்குள்ள ஒரு பேர்கள் வாருது. ஓகே, கால அளவீட்டு எண்ணக்கரு என்றது என்ன சொல்லுதுன்னா, வணிகத்தின் தொடர்ந்து செல்லும் ஆயுட்காலத்தினை பல பகுதிகளாக வகைப்படுத்தி. அப்ப நாங்க சொல்றோம் வணிகம் தொடர்ச்சியா இயங்கும், 25-30 வருஷத்துக்கு இயங்கும். அப்ப இந்த 30 வருஷம் முடிவுல தான் நாங்கள் வணிகத்தினுடைய செயற்திறன், சரிதானே, நிதி செயற்திறன், நிதி நிலைமையை அறிந்து கொள்ளக்கூடாது. சரிதானே? ஒவ்வொரு கணக்கீட்டு காலப்பகுதிக்கும் நிதி கூற்றுக்களை தயாரிக்கணும். ஒவ்வொரு கணக்கீட்டு காலப்பகுதிக்கும்
இதில் நான் ஹைலைட் பண்ணுறதை ஹைலைட் பண்ணி கொள்ளுங்க, ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு கணக்கீட்டு காலப்பகுதிங்க குறைஞ்சது 12 மாசத்துக்கு ஒரு தடவை. இப்போ சில நிறுவனங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அவங்களுடைய குவார்டர்லி ரிப்போர்ட், செமி ஆனுவலி ரிப்போர்ட், இப்படி காலாண்டுக்குரிய நிதி கூற்றுக்கள், அரையாண்டுக்குரிய நிதி கூற்றுக்களையும் வெளியிடுது. ஒரு வருஷம் மட்டும் இல்லாமல் இன்னும் குயிக்கா 3 மாசத்துக்கு ஒருக்கா, 6 மாசத்துக்கு ஒருக்காண்டு வெளியீடு செய்யுது. அப்ப இது எந்த எண்ணக்கருவின் அடிப்படையில் பிள்ளைகள்? கால அளவிட்டு எண்ணக்கருவின் அடிப்படையில் தான் குறைஞ்சது ஒவ்வொரு வருஷம் சரிதானே நிதி கூற்றுக்களை தயாரிக்க வேணும். எனவேதான் நாங்கள் ஹெடிங் போடைக்குள்ள என்னென்று போடுறோம், 31/3/2025 முடிவடையும் வருடத்திற்கான வருமான கூற்று, 31/3/2025 உள்ளவாறான ஐந்தொகை, இப்படியான பெயர்களை பயன்படுத்தலாம். ஏன் இப்படி ஹெடிங் போடுறோம் என்று கேட்டா கால அளவிட்டு எண்ணக்கருவாக இருக்கு. ஓகே, அடுத்தது பாருங்க, அட்டுரு எண்ணப்பரு. அட்டுரு எண்ணக்கரு என்றது பிள்ளைகள் காசு ஒரு செலவீனம் என்றது, காசு செலுத்தினாலும் சரி செலுத்த வேண்டி இருந்தாலும் சரி, வருமானம் காசு பெற்றுக்கொண்டாலும் சரி காசு பெற வேண்டி இருந்தாலும் சரி. அப்ப இந்த வருமானமோ செலவீனமோ பிள்ளைகள் எந்த காலப்பகுதிக்குரிய வருமானம்? சரியா, வருமானம் என்ன? எந்த காலப்பகுதிக்குரிய வருமானம். இரண்டாவது பிள்ளைகள், செலவீனமாக இருந்தா காசு செலுத்துறமா அல்லது செலுத்த வேண்டி இருக்கானது முக்கியம். எந்த காலப்பகுதிக்குரிய செலவுகள். சரியா, இப்ப காசு செலுத்துறோம், காசை பெற்றுக்கொள்றோம்ன்றது முக்கியம் இல்லை. செலுத்தியது, செலுத்த வேண்டியது, பெற்றது, பெற வேண்டியது. இது எந்த எண்ணக்கருவின் அடிப்படையில சீராக்கம் செய்யறோம்? அட்டுரு எண்ணக்கருவின் அடிப்படையில். சரியா, அப்ப வருமானங்கள் எந்த காலப்பகுதிக்குரியது என்றது எந்த எண்ணக்கரு பிள்ளைகள்? அட்டுரு எண்ணக்கருவாக இருக்கும். செலவீனங்கள் எந்த காலப்பகுதிக்குரியது? காசு கொடுத்துருக்கமா, கொடுக்க வேணுமான்றது முக்கியம் இல்லை, அது எந்த காலப்பகுதிக்குரியது செலவு கண்டதுதான் முக்கியம். பட்டுரு எண்ணக்கருவெண்டா என்னென்று விளங்கியிருப்பான். இந்த அட்டுரு எண்ணக்கருவில் தான் நீங்கள் ஞாபகம் வச்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த கடன் பட்டோர் கடன் கொடுத்தோர இனங்காணினம். உதாரணத்துக்கு கடன் பட்டோர் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த கடன் பட்டோர் என்ற சொத்துல கடன் பட்டோர் என்னத்தால் உருவாகுது? கடன் விற்பனையால் உருவாகுது. கடன் விற்பனை. விற்பனை என்றது வணிகத்துக்கு என்னவாக இருக்கும் பிள்ளைகள்? விற்பனை என்றது ஒரு வணிகத்துக்கு வருமானம். அப்ப கடன் விற்பனை வேண்டா பிள்ளைகள் காசு வந்துட்டுதா? இல்ல, காசு வேற இல்லை. அப்ப காசு வந்தா மட்டும்தான் நான் பதிவன் இல்லை, காசு வர வேண்டியதையும் பதிகிறோம். அப்ப கடன் பட்டோர் கடன் கொடுத்தோர இனம் காண்றதுக்கு அடிப்படையாக அமையும் எண்ணக்கரு எது? அட்டுரு எண்ணக்கரு. அடுத்த சென்மதி செலவுகள், முற்பண செலவுகள். செம்மையாக்கல் நீங்கள் படிப்பீங்க. பெற வேண்டிய வருமானங்கள், முற்பணமாக பெற்ற வருமானங்கள். அப்ப இந்த எந்த எண்ணக்கருவின் அடிப்படையில பிள்ளைகள்? அட்டுரு எண்ணக்கருவின் அடிப்படையில். எந்த எண்ணக்கருவின் அடிப்படையில? அட்டுரு எண்ணக்கருவின் அடிப்படையில தான் நாங்கள் என்ன செய்யறோம்? இதனை வருமானங்கள் செலவீனங்களாக காட்டுறோம். ஓகே, அப்ப அட்டுரு எண்ணக்கருவண்டா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, விளங்காட்டிக்கு எதுவும் கேட்கணும்டா கேட்கலாம் பிள்ளைகள். சரி, டவுட் திருப்பி சொல்லுங்கண்டா திருப்பி கேட்டுக்கணும். அடுத்தது பாருங்க பிள்ளைகள், தேறல் எண்ணக்கரு. தேறல், இந்த தேறல் எண்ணக்கரு ரெண்டு வரும், அல்லது கைத்தேறல் எண்ணக்கரு, ரியலைசேஷன் கன்செப்ட். இந்த தேறல் எண்ணக்கரு பிள்ளைகள் முழுக்க முழுக்க எதோட சம்பந்தப்பட்டது? வருமானத்தோட தொடர்புடைய எண்ணக்கரு. என்னத்தோட? வருமானம் எப்பொழுது இனங்காணப்பட வேண்டும், எப்ப தேறும் ஒரு வருமானம் பாத்தீங்கன்னா உழைக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில். ஒரு வருமானம் உழைக்கப்பட்ட சந்தர்ப்பத்தின் போது வருமானமாக இனங்காணப்பட வேண்டும். சரி, அப்ப முழுக்க முழுக்க வருமானத்தோட தொடர்புடைய எண்ணக்கரு எது? தேறல் எண்ணக்கருவாக இருக்கு. அடுத்தது பாருங்க, எப்பொழுது வருமானம் உழைக்கப்படும்? சரியா, எப்ப வருமானம் உழைக்கப்படுதுன்னா பொருள் விற்பனையாக இருந்தால். பொருள் விற்பனை என்ன? உதாரணமா நாங்க பிஸ்கட்டை விற்கிறோம்னா பொருள் விற்பனை. நான் இப்ப படிப்பிக்கிறது உங்களுக்கு சேவையை விற்கிறேன். பொருள் விற்பனை விற்கலாம், வணிகங்கள் இருக்கு, சேவையை வழங்குகின்ற வணிகங்கள் இருக்கு. ஒரு பொருள் விற்பனை எடுத்தீங்கள் என்றால் அந்த பொருள் தொடர்பான இடர், அனுகூலம், கட்டுப்பாடு. ஒரு பொருளை எடுக்கிற, உதாரணமா நான் பிஸ்கட் பேக்கெட் ஒன்றை விற்கிற கடை வச்சிருக்கேன்னு வச்சுக்கொள்வோம். என்கிட்ட என்ன இருக்கு? ஒரு பிஸ்கட் பேக்கெட் இருக்கு. இந்த பிஸ்கட் பேக்கெட்டை நான் உங்களுக்கு விற்கக்குள்ள பிள்ளைங்க, சரிதான், ஒரு பிஸ்கட் பேக்கெட் நான் உங்களுக்கு விற்க, இந்த பிஸ்கட் பேக்கெட்ல இருக்கிற அனுகூலம், பிஸ்கட்டை நானே என்ன செய்யலாம்? சாப்பிடலாம். அல்லது நான் ஒரு பிஸ்கட்டை ஒரு விலைக்கு வாங்கி கூடுதலான விலைக்கு லாபத்தோட விற்கலாம். சரிதான்.
அல்லது இந்த பிஸ்கட்டை நான் வச்சிருக்கிறதால எனக்கு என்ன இருக்கும் பிள்ளைகள், பிஸ்கட்டை எங்க அடிக்க வைக்கும். ஓகே, இப்ப நானே சாப்பிடலாம், நானே ஒரு லாபத்தை வச்சு விற்கலாம்ன்றது அந்த பிஸ்கட்ல இருக்கிற அனுகூலமா இருக்கு. பிஸ்கட்ல இருக்கிற கூடிய இடர் என்னன்னா, நான் அடுக்கி வச்ச இடத்துல எறும்பு வந்துட்டுது. எறும்பு வந்தா என்ன நடக்கும், அந்த பிஸ்கட் பழுதா போயிடும். அப்ப அங்க பிஸ்கட் பேக்கெட்டுக்கு இருக்கக்கூடிய ரிஸ்கை யார் வச்சிருப்பேன், நான் தான் வச்சிருப்பேன். அடுத்தது பாருங்க கட்டுப்பாடு. பிஸ்கட் பேக்கெட்டை கட்டி தொங்க விடணுமா, எந்த ட்ரக்ல வைக்கணும், அல்லது லாச்சிக்குள்ள வைக்கணுமா, இல்லை எந்த ஷோ கேஸுக்குள்ள வைக்கணும் ரெண்டதை டிசைட் பண்றது யாரு, நானா தான் இருப்பேன். ஏனென்றா பொருள் விற்பனை எடுத்தீங்கன்னா இந்த பொருளினுடைய இடர் அனுகூலம் கட்டுப்பாடு யார்கிட்ட இருக்கும், விற்பனையாளர்கிட்ட இருக்கு. சரியா, பொருள் விற்பனையில இந்த இடர் அனுகூலம் கட்டுப்பாடு யார்கிட்ட இருக்கும், விற்பனையாளர்கிட்ட இருக்கும். இந்த விற்பனையாளர்கிட்ட இருந்து கொள்வனவாளருக்கு மாற்றப்படும் போது அங்க வருமானம் உழைக்கப்படும், வருமானம் இனங்காணப்படும். சரியா, பொருள் விற்பனையில இந்த இடர் அனுகூலம் கட்டுப்பாடு விற்பனையாளர்கிட்ட இருந்து கொள்வனவாளருக்கு மாற்றப்படைக்குள்ள அங்க வருமானம் இனங்காணப்படும். விளங்கிடுதா பிள்ளைகள்? அப்ப உதாரணமா இப்ப நான் என்னட்ட இருக்கிற பிஸ்கட்டை நீங்கள் வாங்குறீங்க, சரிதானே, வாங்கிட்டு வாசல்ல போய் பிஸ்கட் பேக்கெட்டை பிக்கிறீங்க, பிஸ்கட் பேக்கெட் தவறுதலா கீழே விழுந்து. இப்ப அந்த ரிஸ்க் யார் எடுத்தது, என்னட்ட இருந்து உங்கள்கிட்ட வந்துட்டு. அப்ப நீங்க கீழே போட்டாலும் சரி, நீங்க சாப்பிட்டாலும் சரி, அதனுடைய அனுகூலமோ இடரோ கட்டுப்பாடையோ யாரு தாங்கிக் கொள்ள வேண்டி வரமாட்டா, நீங்க தான் தாங்கிக் கொள்ளணும். அப்ப என்னட்ட இருந்து விற்பனையாளர்கிட்ட இருந்து கொள்வனவாளருக்கு மாற்றப்பட்டு விட்டது, அதுக்கு பிறகு என்ன நடந்தாலும் அவர் தான் பொறுப்பு. அப்ப பொருள் விற்பனையில இடர் அனுகூலம் கட்டுப்பாடு மாற்றப்பட வருமானம் இனங்காணப்படும், வருமானம் உழைக்கப்படும், வருமானம் இனங்காணப்படும். அப்ப முழுக்க முழுக்க வருமானத்தோட தொடர்புடைய எண்ணக்கரு எது, தேறல் எண்ணக்கரு. அதுக்குரிய உதாரணங்கள் தான் இதுல இருக்கிற விஷயம். சரிதானே, விற்பனை முற்பணம் விற்க இல்ல, அவர் அடுத்த முறை வந்து நாளைக்கு வந்து வாங்குறீர்ன்னு சொல்லி எங்களுக்கு கொஞ்சம் காசு தந்துட்டு போறேன், இன்னும் வாங்கல. அப்ப அதை சொல்லுவோம் நாங்கள் விற்பனை முற்பணம். சரி, அட்வான்ஸ் ஒன்று தந்துட்டு போயிருக்கு, நாளைக்கே அவர் வேணாம், எனக்கு வேணாம் அட்வான்ஸை தாங்கன்ற என்ன செய்யணும், திருப்பி கொடுக்கணும். அப்ப நாங்க அட்வான்ஸ் வாங்குறது விற்பனை தொடர்பாக எங்களுக்கு வருமானம் இல்லை. சரிதானே, கீழே இருக்கிற உதாரணங்கள் நாங்கள் பாடம் படிக்கைக்குள்ள பார்ப்போமா. அடுத்தது பாருங்க பிள்ளைகள், இணைத்தல் எண்ணக்கரு. இணைத்தல் எண்ணக்கரு வேண்டா என்ன, வணிகத்தினுடைய வருமானம் செலவினம், வருமானம் அதற்கு வருமானத்தை ஈட்டுவதற்கு பங்களிப்பு செய்த செலவுகளுடன் இணைத்து பார்க்க வேணும். அப்ப வருமானத்தையும் பிள்ளைகள் செலவீனத்தையும் நாங்கள் என்ன செய்ய வேணும், இணைத்து பார்க்க வேணும். இணைத்து பார்க்கறா என்ன, மேட்ச் பண்றது. சரிதானே, மேட்ச் பண்றது. எதையும் மேட்ச் பண்ணணும், வருமானத்தை செலவீனங்களோடு இணைத்து பார்த்துதான் நிதி பெறுபேறு. நிதி பெறுபேறு என்றா என்ன, லாபம் அல்லது நட்டம். அதை விட முக்கியம் குறித்த நிதியாண்டுக்குரியது. இந்த வருஷம் என்னென்ன வருமானங்கள் வந்திருக்கோ அது இந்த வருஷ செலவினங்களோட ஒப்பிட்டு பார்க்க வேணும். இணைத்தல் எண்ணக்கருவாக இருக்கு. அப்ப இணைத்தல் எண்ணக்கருவுக்கு உதாரணம் பிள்ளைகள் ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. இந்த வருமான கூற்று படிச்சிருப்பீங்க, நான் இன்னும் படிப்பிக்கல. வருமான கூற்று, வருமான கூற்று. இந்த வருமான கூற்றோட தொடர்புடைய அனைத்து விடயங்களும், வருமான கூற்றுல என்னெல்லாம் பதிகிறீங்களோ அத்தனை விடயங்களும் எதோட சம்பந்தப்படும், இணைத்தல் எண்ணக்கருவோட சம்பந்தப்படும். சரிதானே, இந்த இணைத்தல் அல்லது பொருத்தல், பொருத்துதல், போனா ரூனா அத்தனா தானா இல்லைனா பொருத்தல் எண்ணக்கருன்னு சொல்றாங்க, இணைத்தல் எண்ணக்கருவு. அப்ப நிதி பெறுபேற கணிப்புறதுக்கு வருமானம் செலவினத்தோட ஒப்பிட்டு பார்க்கணும், மேட்ச் பண்ணி பார்க்கணும். ஓகே, அப்ப வருமான கூற்று என்றது என்னவாக இருக்கும் பிள்ளைகள், இந்த வருமான கூற்றோட சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் இணைத்தல் எண்ணக்கருவோட தொடர்புபடும். ஓகே, அடுத்தது பாருங்க பிள்ளைகள், இதுல இந்த உதாரணத்தை ஞாபகம் வச்சுக்கணும், இது அடிக்கடி வாரது. விற்பனை வருமானத்தை விற்பனை கிரயத்துடன் ஒப்பீடு செய்து பார்த்தல். சரிதானே, இப்ப நாங்க மொத்த லாபம் இருப்பு சீராக்கம் ஏன் செய்யறோம், வித்தது மட்டும்தான் செலவினமா காட்டுறோம். இருப்புகள் நாங்க கொள்வனம் செய்த இருப்புகள்ல ஒரு பகுதி விற்கப்படும், ஒரு பகுதி விற்கப்படாம இருக்கும். அப்ப வித்ததை மட்டும்தான் செலவீனமாக இனம் காண்றோம், அதைத்தான் நாங்கள் விற்பனை வருமானத்துடன் ஒப்பீடு செய்யறோம், இணைத்தல் எண்ணக்கரு. அதை தவிர்த்து பிள்ளைகள் நீங்கள் பதிகிற அனைத்து செலவுகள் வருமானங்களோடையும் எது சம்பந்தப்படும்,
இணைத்தல் எண்ணக்கரு சம்பந்தப்படும். சிம்பிளா வருமான கூற்றோட தொடர்புடைய எல்லா விஷயமும் இணைத்தல் எண்ணக்கரு சம்பந்தப்படும். அடுத்து பாருங்க வரலாற்றுக்கிரிய எண்ணக்கரு. வரலாற்றுக்கிரிய எண்ணக்கரு வண்டா பிள்ளைகள் கொடுக்கல் வாங்கல்கள் நிகழ்வுகள் பரிமாற்றம் செய்யப்பட்ட உண்மை கிரயத்தின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட வேணும். ஒரு சொத்தோ செலவீனமோ சரிதானே, ஒரு வருமானமோ பொறுப்புகளோ நாங்க என்ன கொடுக்கல் வாங்கல் எதோட தொடர்புடைய கொடுக்கல் வாங்கலை செய்தாலும் என்ன விலைக்கு அந்த டிரான்சாக்ஷன் நடந்ததோ அதே விலையில என்ன செய்யணும், கணக்குகள்ல பதிக்கணும். உதாரணமா நாங்கள் ஒரு மேசையை வாங்குறோம். மேசை ஒன்று 15,000 ரூபாவுக்கு வாங்கிட்டு வரோம். அடுத்த நாளே மீசை வந்து 50,000 ரூபாய், சாரி ஒரு 30,000 ரூபாயா அதிகரிச்சிட்டு நாங்க வாங்கின மீசையினுடைய புதிய விலை அடுத்த நாள் 30,000 ரூபாய். அப்ப வரலாற்றுக்கிற எண்ணக்கருவின்படி நாங்க எதை பதியணும் பிள்ளைகள், 15,000 ரூபாவைத்தான் பதியும், 30,000 பதியக்கூடாது. என்ன விலைக்கு நாங்கள் வாங்கியிருக்கோம், என்ன விலைக்கு கொடுக்கல் வாங்கல் செய்யறோமோ அதனுடைய உண்மை கிரியத்தை தான் நாங்கள் பதிவு செய்ய வேணும். வரலாற்றுக்கிரிய எண்ணக்கருவாக இருக்கு. சரியா? இந்த வரலாற்றுக்கிரிய எண்ணக்கரு புறக்கணிக்கப்படும் சந்தர்ப்பம் அடிக்கடி கேள்விகள் பாஸ் பேப்பர்ல எல்லாம் வந்திருக்கு. 2 சந்தர்ப்பம் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போதைக்கு இது 2 போதும். 2 சந்தர்ப்பங்கள்ல வரலாற்றுக்கிரிய எண்ணக்கரு புறக்கணிக்கப்படுது அல்லது மீறப்படுகிறது. எது கண்ட 2 சந்தர்ப்பம் என்று பார்த்தீங்க என்றால், முதலாவது ஆதனம் பொறி உபகரணங்களை மேல் மதிப்பீட்டு பெறுவதில் அறிக்கையிடுதல். இதை பத்தி நாங்கள் ஃபியூச்சர்ல படிப்போம். இப்போதைக்கு உதாரணத்தை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரியா? 2வது இருப்புக்கள் தேறிய தேரத்தக்க பெறுமதியில் அறிக்கைப்படுத்தப்படுது. அப்ப இறுதி இருப்பு சீராக்கம் படிப்போம், இனிமேல் தான் படிப்போம். படிக்கக்குள்ள கிரயம் நிகர தேரத்தக்க பெறுமதி 2ல எது குறைவாக இருக்கோ அதுல தான் நாங்கள் இருப்புக்களை அறிக்கைப்படுத்த வேண்டும். அப்ப தேறிய தேரத்தக்க பெறுமதியில நாங்கள் இருப்புக்களை அறிக்கைப்படுத்திய பிள்ளைகள் வரலாற்றுக்கிரிய எண்ணக்கரு புறக்கணிக்கப்படும். அப்ப மேல் மதிப்பீடு செய்யக்குள்ள ஓகே, 2வது தேறிய தேரத்தக்க பெறுமதியில் அறிக்கைப்படுத்தியக்குள்ள வரலாற்றுக்கிரிய எண்ணக்கரு புறக்கணிக்கப்படுகிறது. ஞாபகத்துல வச்சுக்கணும். அடுத்தது பாருங்க பிள்ளைகள், பாதுகாப்பு எண்ணக்கரு. பாதுகாப்பு எண்ணக்கரு என்ன சொல்லுதுன்னா, வணிகம் ஒன்றினுடைய கணக்கீட்டு அலகின் நிதி பெறுபொரு நிதி நிலைமை காசு பாய்ச்சல். ஒரு வணிகத்தை நாங்கள் அனலைஸ் பண்ணி அந்த வணிகத்தினுடைய நிதி பெறுப்பு, லாபம் நட்டம், நிதி நிலைமை, சொத்து எவ்வளவு, பொறுப்பு எவ்வளவு, உரிமை எவ்வளவு, காசு பாய்ச்சல் எவ்வளவு காசு உட்பாய்ச்சல் ஏற்படுது, எவ்வளவு காசு வழிப்பாய்ச்சல் ஏற்படுது, இவ்வளவுத்தையும் வச்சு தானே ஒரு வணிகத்தை அனலைஸ் பண்ணணும். ஓகே, சரி பிள்ளைகள். அப்படி நாங்கள் அனலைஸ் பண்ற சந்தர்ப்பத்துல அது தொடர்பான தகவல்கள் மிகவும் நியாயமாக முன்வைக்க வேணும் என்றதுக்காண்டி பாதுகாப்பு எண்ணக்கரு பங்களிப்பு செய்யுது. ஓகே, இங்க மிக முக்கியமானது எதிர்பார்க்கின்ற செலவீனங்களை கணக்குகளில் சேர்த்து. ஒரு செலவீனம் வந்தா பிறகுதான் பதியோணும் என்றது இல்லை, வரப்போகுது என்று தெரியக்குள்ளேயே நாங்கள் என்ன செய்யணும், அவற்றை செலவீனமாக பதிய வேணும். இந்த பாதுகாப்பு எண்ணக்கர பிள்ளைகள் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். இதுல இருப்பினை நிகர தேரத்தக்க பெறுமதியில் அறிக்கைப்படுத்தும் போது, சரியா, கிரயம் நிகர தேரத்தக்க பெறுமதி 2ல எது குறைவாக இருக்குது என்று பார்க்கிறோம். செக் பண்ணித்தான் இருப்பு சீராகம் படிக்கக்குள்ள வழங்கும். நாங்கள் அதனை இறுதி இருப்பாக ஏற்பிசைவு செய்வோம், பதிவு செய்வோம், அளவீடு செய்வோம். சோ அளவீடு செய்வோம் இதை இப்படித்தான் செய்யணும் என்றதுக்கான அடிப்படையை வழங்குறது பாதுகாப்பு எண்ணக்கரு. சரிதான்? இந்த பாதுகாப்பு எண்ணக்கரு இந்த முதலாவது உதாரணத்துக்கும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இந்த 2வது உதாரணத்துக்கும் பொருத்தமான எண்ணக்கரு கேட்டா பிள்ளைகள் கட்டாயம் நீங்கள் முதலாவது பாதுகாப்பு எண்ணக்கரு எழுதும். முதலாவது என்ன எழுதணும், இருப்பினை நிகர தேரத்தக்க பெறுமதியில் அறிக்கைப்படுத்துதல், ஐயக்கடன் ஏற்பாடு செய்கிறது. ஐயக்கடன் ஏற்பாடு நாங்கள் இனிமேல் செம்மையாக்கள்ல பதிவு. ஒரு கடன்பட்டோர் காசை தராம விட்டுரு என்றா அறவிட முடியா கடன்.
தராம விட்டுருவேர் என்று சந்தேகப்படையக்குள்ள நாங்கள் ஐயக்கடன் ஏற்பாடு செய்யறோம். அப்ப ஆக்சுவலா நாங்கள் இன்னும் செலவீனம் வர இல்லை. வர முதலே அந்த செலவீனத்தை எதிர்பார்த்து கணக்குகள்ல பதிகிறோம். அப்ப செலவீனம் வரப்போகுது என்றே பதிகிறோம் தானே. அப்ப நீங்க மாறி யோசிக்க கூடாது. வருமானம் வரப்போகுது என்றாலும் பதியலாம் தானே. வருமானம் வரப்போகுதுன்னா பதிக்க கூடாது. வருமானங்கள் ஏற்பட்டா பிறகுதான் பதியும். சரியா? அதையும் எந்த எண்ணக்கரு சொல்லுது? இதே பாதுகாப்பு எண்ணக்கரு தான் சொல்லுது. அப்ப செலவீனம் வரப்போகுது கண்டா நாங்கள் கணக்குகள்ல சேர்க்கலாம். அதுக்காண்டி வருமானம் வரப்போகுதுன்றதுக்காண்டி கணக்குல சேர்க்க கூடாது. ரெண்டையுமே பாதுகாப்பு எண்ணக்கரு தான் சொல்லுது. சரிதானே? அடுத்தது இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இதை நாங்க பேருந்து செம்மையாக்கள் படிக்கல இதை படிப்போம். சொத்தின் பெறுமதியை உயர்வாக காட்டுவதை தவிர்த்தலும் பொறுப்பினை தீர்க்க எதிர்பார்க்கும் பெறுமதியினை கணக்குகளில் காட்டுதலும் இவ்வெண்ணக்கருவின் அடிப்படையிலாகும். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்றதை நாங்கள் பேருந்து படிச்சு கொள்வோம். அப்ப இதோட தொடர்புடைய எண்ணக்கரை ஈஸியா நாங்கள் ஒரு 4 மார்க்ஸ் எடுக்கணும். என்ன பிள்ளை நாங்க 16 மார்க்ஸ் எடுக்கணும். அதுக்குரிய இலகுவான வழிதான் இந்த ஹைலைட் பண்ற இடங்களை பார்த்துட்டு போங்க எக்ஸாம். அடுத்தது பாருங்க, நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த இருப்பில கிரயம் நிகர தேரத்தக்க பெறுமதி ரெண்டுல எது குறைவா இருக்குன்னு பார்க்கறது. ஐயக்கடன் ஏற்பாடு சீராக்கம் செய்யுது. இதோட தொடர்புடைய எண்ணக்கரு என்று கேட்டா முதலாவது எது எழுதணும்? பாதுகாப்பு எண்ணக்கரு எழுதணும். 2 எண்ணக்கரு கேட்டா பிள்ளைகள் முதலாவது பாதுகாப்பு எழுதுங்க. 2 கேட்டா என்ன செய்வீங்க? பாதுகாப்பு எண்ணக்கரு எழுதுவீங்க. ரெண்டாவதாக எதை எழுதுவீங்க? இணைத்தல் எண்ணக்கரு எழுதுவீங்க. ரெண்டாவதா இணைத்தல் எண்ணு. முதலாவதா கட்டாயம் எது எழுதணும்? பாதுகாப்பு எண்ணக்கரு. ஓகே, அடுத்தது பாருங்க, பொருண்மை எண்ணக்கரு. இந்த பொருண்மை எண்ணக்கரு, இந்த பாதுகாப்பு எண்ணக்கருவுக்கு இன்னொரு பேர் யாராவது என்ன எண்ணக்கரு பண்றீங்க? பாதுகாப்பு எண்ணக்கருக்கு இன்னொரு பேர் அஸ்லா லக்ஷி ரதுஷன் என்ன எண்ணக்கரு? முன்னெச்சரிக்கை எண்ணக்கரு. எழுதி கொள்ளுங்களா? முன்னெச்சரிக்கை எண்ணக்கரு. சரிதானே? முன்னெச்சரிக்கை எண்ணக்கரு. பாதுகாப்பு எண்ணக்கருக்கு இன்னொரு பேர் முன்னெச்சரிக்கை எண்ணக்கரு. ஓகே, அடுத்தது பாருங்க பிள்ளைகள், பொருண்மை எண்ணக்கரு. பொருண்மை எண்ணக்கரு வேண்டா என்ன? ஒரு குறிப்பிட்ட தகவல் தொடர்பான முக்கியத்துவம். அப்ப இதை முக்கியத்துவ எண்ணக்கரு வேண்டும் சொல்றாங்க. சில இடங்கள்ல வருது முக்கியத்துவ எண்ணக்கரு வேண்டும் சொல்றாங்க. பொருண்மை என்பது குறித்த தகவல் தொடர்பான முக்கியத்துவம். இப்ப இன்றைக்கு நான் இந்த எண்ணக்கருக்கள் என்றதை கட்டாயப்படுத்தி படிப்பிக்கிறேன். எனக்கு தெரியும் எக்ஸாம்ல இது முக்கியமான விஷயம், ஈஸியா மார்க்ஸ் எடுக்கக்கூடிய விஷயம், முக்கியமான விஷயம். சில நேரம் உங்களுக்கு பெரிய கேள்வி செய்யறது, பரீட்சை மீதியை சமப்படுத்துறது, நிதி கூற்றுக்களை சமப்படுத்துறது பெருசா தெரியும். அப்போ இன்றைக்கு நான் சொல்ற விஷயம் எனக்கு பெருசா தெரியும், உங்களுக்கு சில நேரம் அப்படி இருக்கும், சின்ன விஷயமா இருக்கும். அப்போ ஒவ்வொருத்தரினுடைய மென்டாலிட்டி, அவங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி முக்கியத்துவம் என்றது வேறுபடும். எனக்கு முக்கியமா இருக்கிற விஷயம் உங்களுக்கு முக்கியம் இல்லாம இருக்கும், உங்களுக்கு முக்கியமா இருக்கிற விஷயம் எனக்கு முக்கியம் இல்லாம இருக்கும். அது பொருண்மை எண்ணக்கருவாக இருக்கு. பொருண்மை எண்ணக்கரு பிள்ளைகள் தீர்மானம் எடுக்கும் ஆற்றல்ல தாக்கம் செலுத்தும். பொருண்மை எண்ணக்கருவின் அடிப்படையில் தான் ஒருத்தரினுடைய தீர்மானம் எடுக்கும் ஆற்றலே. நான் ஒரு விதமா யோசிப்பேன், எனக்கு பெருசா தெரியும், சில விஷயம் உங்களுக்கு பெருசா இருக்கு. அப்ப நீங்கள் ஒரு விதமா தீர்மானம் எடுப்பீங்க, நான் இன்னொரு விதமாக தீர்மானம் எடுப்பேன். அப்ப பொருண்மை எண்ணக்கருவென்றது தீர்மானம் எடுக்கும் ஆற்றல்ல தாக்கம் செலுத்தும். அடுத்தது, ஒரு குறிப்பிட்ட விடயங்களை சொத்தாக அறிக்கைப்படுத்துறதா? இது அடிக்கடி வர்ற விஷயமா? சொத்தா பதிகிறதா அல்லது செலவீனமாக பதிகிறதா? சொத்தா பதிகிறதா செலவீனமா பதிகிறதா? உதாரணமா ஃபைல்ஸ், என்ன ஃபைல், வேற ஸ்டெப்லர், பஞ்சர், இதெல்லாம் என்ன நாங்கள் எங்கட வீட்டுல வருஷக்கணக்காக வச்சிருப்போம். ஆனாலும் அல்லது நிறுவனங்கள்ல வருஷக்கணக்காக இருக்கும், 2 வருஷம் 3 வருஷம் இருக்கு, முறையை பயன்படுத்த மாட்டோம். ஃபைல் எல்லாம் ஒவ்வொரு நாளும் மாத்துறது. ஆனாலும் பிள்ளைகள் இந்த ஃபைலை நாங்க சொத்தாக காட்ட மாட்டோம். நடைமுறை சொத்துக்களையோ நடைமுறை எல்லா சொத்துக்களையும் காட்ட மாட்டோம். 5 வருஷம் இருக்கு நடைமுறை எல்லா சொத்துக்களையும் காட்ட மாட்டோம். ஏனென்றா அதனுடைய வேல்யூ, சரி, அதனுடைய பெருமதி ஒப்பீட்டளவுல குறைவா இருக்கு. உதாரணமா ஒரு ஃபைல் நாங்கள் ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கி ஃபைல் பண்றோம்டா, குறிப்பிட்ட டாக்குமெண்ட்ஸை ஒரு மோட்டார் வாகனம் 10 லட்சம் ரூபாய்க்கு வாங்க. அப்ப இங்க ஃபைல்ன்றது ஒரு சின்ன செலவாக இருக்கும், 5 வருஷம் இருக்கும் என்றாலும் கூட. அப்ப ஒரு விடயத்தை சொத்தா செலவினமான தீர்மானிக்கிறது பொருண்மை எண்ணக்கருவின் அடிப்படை. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, அடிக்கடி கேள்விக்கு வரும்.
அடுத்தது பாருங்க பிள்ளைகள், தோற்றத்திலும் பார்க்க கருத்து முக்கியத்துவம். இங்க கருத்துக்கு முக்கியத்துவம் சரிதானே. சட்ட ரீதியான தன்மையிலையும் பார்க்க பொருளாதார மற்றும் நிதி சார்ந்த உண்மைத்தன்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பொருளாதார மற்றும் நிதி சார்ந்த உண்மைத்தன்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இதுதான் தோற்றத்திலும் பார்க்க கருத்து முக்கியத்துவம். இதுல மிக முக்கியமா அடிக்கடி வாரது பிள்ளைகள் இந்த இந்த குத்தகை என்ற விஷயம். லீசிங்ல பிள்ளைகள் நீங்கள் குத்தகையை பெற்றுக்கொண்டா, லீசிங்ல வாகனம் எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க. அந்த லீசிங்ல நீங்கள் எடுக்கல உங்களுக்கு புத்தகம் ஒன்று தருவாங்க, வாகன பதிவு புத்தகம். உங்களோட வாகனத்தை ரெஜிஸ்டர் பண்ணி தருவாங்க, ஒரு ஒரு பேப்பர் ஒன்று. இந்த வாகன ரெஜிஸ்டர் புக்ல என்ன ரெஜிஸ்டர், அந்த புக் ரெஜிஸ்டர்ல முதலாவது ஃபர்ஸ்ட் ஓனர் என்று சொல்லி நீங்க லீசிங்ல எடுத்தா லீசிங் கம்பெனியோட பேர் இருக்கு. செகண்ட் ஓனராகத்தான் யார்கிட்ட பேர் இருக்கும் பிள்ளைகள், உங்களினுடைய பேர் இருக்கு. அப்ப சட்ட ரீதியாக முதலாவது பேர் யார்கிட்ட இருக்கு, லீசிங் கம்பெனியோட பேர் இருக்கு. ஆனாலும் நாங்கள் லீசிங்குக்கு வாகனத்தை எடுத்துட்டு வந்துட்டு என்ன சொல்லுவோம், நான் கார் வாங்கியிருக்கேன்னு சொல்லுவோம். லீசிங் கம்பெனி கார் வாங்கி தந்தேன்னு சொல்லுவோமா? இல்லை. அப்ப அங்க சட்ட ரீதியான தன்மையிலையும் பார்க்க கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் சரிதானே. அப்ப இந்த தோற்றத்திலும் பார்க்க கருத்துக்கு முக்கியத்துவமுக்கு மிகவும் பொருத்தமான ஒரு விடயம் என்றால் குத்தகையை சொல்லணும். இந்த குத்தகை சம்பந்தமா கேள்வி வரும் சரியா. இந்த குத்தகை இன்னொரு விதமா எழுதலாம் பிள்ளைங்க, எழுதி வச்சுக்கொள்ளுங்க. அப்படின்னு என்னென்று பேர்ந்து படிப்போம், எழுதி வச்சுக்கொள்ளுங்க. சொத்து சொத்து பாவனை உரிமை, பாவனை சொத்து பாவனை உரிமை அப்படின்னு என்னென்று பேர்ந்து படிப்போம். ரைட் டு யூஸ் அசெட்னு சொல்லுவோம். சொத்து பாவனை உரிமை நடைமுறை அல்லா சொத்துல காட்டுறது. இதுவும் குத்தகையோட தொடர்புடைய ஒரு விடயம். நடைமுறை அல்லா சொத்து, நடைமுறை எல்லா சொத்துல காட்டுறது பிள்ளைகள் தோற்றத்திலும் பார்க்க கருத்து முக்கியத்துவம் என்ற எண்ணக்கருவின் அடிப்படையில். சொத்து பாவனை உரிமையோட தொடர்புடைய கொடுக்கல் வாங்கல் இந்த குத்தகையோட சம்பந்தப்பட்டதா, குத்தகையோட தான் இந்த சொத்து பாவனை உரிமை என்று கேள்வி வந்தா அங்க தோற்றத்திலும் பார்க்க கருத்துக்கு முக்கியத்துவம் என்ன கரு அங்க காணப்படுகிறது. அடுத்தது பாருங்க பிள்ளைகள், கொள்கையை அடிக்கடி மாற்றக்கூடாது என்றது கொள்கை மாறா எண்ணக்கருவாக இருக்கு. எங்களினுடைய கொள்கைகள் சரிதான். இப்ப நான் ஒரு கிளாஸ் டைம் தந்தேன்னா அந்த கிளாஸ் டைம்ல ரெகுலராக கோல் பண்ண வேணும், தொடர்ச்சியா ரெகுலராக உங்களுக்கு படிப்பிக்க வேணும். இன்றைக்கு ஒரு டைம், நாளைக்கு ஒரு டைம், இன்னொரு நாள் இன்னொரு டைம், அப்படி தந்து கொண்டு இருக்கக்கூடாது. ஒரே கொள்கையை வச்சிருக்கோம். அப்ப கொள்கையை மாத்தினா என்ன செய்ய இயலாது, நாங்கள் ஒப்பிட இயலாது. உதாரணமா நான் 2 பேட்சுக்கு படிப்பிக்கிறேன். ஒரு பேட்ச்ல இந்த டியூட்டை படிப்பிக்கிறேன், இன்னொரு பேட்ச்ல இந்த டியூட்டை படிப்பிக்க ஆகுறோம். அப்ப 2 பேரையும் நான் கம்பேர் பண்ணி செய்யலுமா, அல்லது ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணணுமா? இல்லை. 2 பேருக்கும் நான் ஒரே மாதிரி படிப்பிச்சாதான் அவங்களை நான் ஒப்பிடலாம், அவங்களை நான் என்ன செய்யலாம், ஒப்பீடு செய்யலாம். விளங்கிட்டுதா பிள்ளை? ஆகவே கொள்கை மாறா எண்ணக்கரு என்றது கொள்கைகள் அடிக்கடி மாற்றக்கூடாது. அதுக்காண்டி எப்பயுமே மாற்றவே இயலாது கண்டு இல்லை. 2 சந்தர்ப்பங்கள்ல 2 சந்தர்ப்பங்கள் LKS 8 பேர்ந்து படிப்போம். இலங்கை கணக்கீட்டு நியம், இந்த ரெண்டும் எதன் அடிப்படையில் இந்த 2 சந்தர்ப்பம் சொல்லப்படுது? இலங்கை கணக்கீட்டு நியமம் LKAS 8 படி 2 சந்தர்ப்பங்கள்ல கொள்கைகளை மாத்தலாம். முதலாவது பிள்ளைகள், புதிய கணக்கீட்டு நியமம் ஒன்றின் தேவையின் அடிப்படையில். கணக்கீட்டு நியமங்கள் என்ற விஷயம் இருக்கு, நிதி கணக்கீடு செய்யக்குள்ள பின்பற்றணும். இவ்வளவு காலம் இல்லாத ஒரு விஷயத்துக்கு புதுசா ஒரு கணக்கீட்டு நியமம் வருதுன்னா அதுல சொல்லப்பட்ட விடயங்களை நாங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்ப ஏற்கனவே இருக்கிற விடயங்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், மாற்ற வேண்டி வரும். இவ்வளவு நாளும் இப்படி கணக்கு செய்து வந்தான், இனிமேல் புதுசின்படி நான் கணக்கு செய்யணும். அப்படின்ட்டா கொள்கை மாறா எண்ணக்கருவாக இருக்கும். விளங்கி. இரண்டாவது, உரிமத்தினுடைய நிதிநிலைமை செயற்திறன் மற்றும் காசு பாய்ச்சல் மீதான கொடுக்கல் வாங்கல்கள் மற்றும் ஏனைய நிகழ்வுகள் நிலைமைகளினுடைய விளைவுகள் பற்றிய மிக பொருத்தமான நம்பகரமான தகவல்களை நிதி கூற்றுக்களை பயன்முடிவாக வழங்குதல். அப்ப இங்க புதிய கணக்கீட்டு நியமம் ஒன்றினுடைய தேவையின் அடிப்படையில நாங்கள் என்ன செய்யலாம், கொள்கையை மாற்றலாம். இரண்டாவது, இந்த கொடுக்கல் வாங்கல்
நிதி நிலைமை, நிதி செயற்திறன், காசு பாய்ச்சல் இது தொடர்பாக பிள்ளைகள் மிக பொருத்தமான நம்பகரமான தகவல்களை பயன் முடிவாக வழங்கலாம் என்று கருதுகின்ற சந்தர்ப்பத்துல, உதாரணமா இப்போ நான் இவ்வளவு நாளும் பிள்ளைகள் நீங்க வெராட்டிக்கு எல்லாம் கேட்கறீங்க, இனிமேல் உங்களுக்கு நான் சொல்றேன், வெராட்டிக்கு உங்களோட பேரண்ட்ஸ் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணும். அப்ப இன்ஃபார்ம் பண்ணணும்னா எனக்கும் உங்களுடைய பெற்றோருக்கும் இடையில தொடர்பு என்ன செய்யும், அதிகரிக்கும். ஓகே, அப்ப ஒரு கொள்கையை மாத்துறதால ஏற்கனவே இருந்த சிச்சுவேஷன்லையும் பார்க்க இன்னும் நல்ல நிலைமை வர, இன்னும் நம்பகரமான தகவல்களை வழங்கலாம் என்று நினைக்கக்குள்ள கொள்கையை மாத்தலாம். ஒன்று, புதிய கணக்கீட்டு நியமம் ஒன்றின் தேவைக்கான அமைவாக நிதி நிலைமை, நிதி செயற்திறன், காசு பாய்ச்சல் தொடர்பாக மிக பொருத்தமான நம்பகரமான தகவல்களை, ஏற்கனவே இருந்ததை விட இன்னும் மிக பொருத்தமான தகவல், இன்னும் மிகவும் நம்பிக்கையான தகவல், ரிலையபிள் அண்ட் ரிலவெண்ட் இன்ஃபர்மேஷனை நாங்கள் நிதி கூற்றுக்கள்ல பயன் முடிவாக ரிசல்ட்டா கொடுக்க எலிமெண்டா கொள்கையை மாத்தலாம். சரி, இந்த உதாரணங்களை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, எழுத சொல்லி பாஸ் பேப்பர்லேயே அடிக்கடி வந்த ஒரு கேள்வி, கொள்கையில் மாற்றத்தினை ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம். கடைசியா பிள்ளைகள் வெளிப்படுத்தல் என்ன, கணக்கீட்டு தகவல்களை முன்வைக்கும் போது முக்கியமான சகல தகவல்களும் அக்கறையுடைய பிரிவினருக்கு முன்வைக்க வேணும். அக்கறை செலுத்தும் பிரிவினர்களுக்கு என்ன செய்யணும், முன்வைக்க வேணும். ஓகே, ஆகவே சகல பிரிவினருக்கு முன்வைக்கணும் என்றா பிள்ளைகள் அங்க வெளிப்படுத்தல் என்ன, தேவையான எல்லா விஷயங்களையும் வழங்கணும். அப்பதான் அவர் தீர்மானம் எடுக்கலாம். ஓகே, அப்ப தேவையான விடயங்களை வெளிப்படுத்தணும். உதாரணமா மொத்த லாபத்தை காட்டாமட்டா அவர் தீர்மானம் எடுக்கலாம். நாங்க நிதி கூறு செய்யக்குள்ள மொத்த லாபத்தை காட்டாட்டிக்கு தீர்மானம் எடுக்கலாம். சரியா? அப்ப இங்க மிகவும் அடிக்கடி கேட்டு வருகின்ற ஒரு உதாரணம் கம்பெனி கணக்குகளில் குறிப்புகளை காட்டு. கம்பெனி கணக்குல குறிப்புகள் என்ற விஷயம், நோட்ஸ் என்ற ஒரு விஷயம் இருக்கு. அப்ப நோட்ஸ் என்ற விஷயம் குறிப்புகள்ல காட்டுறது. சரியா? நீங்க ஃபியூச்சர்ல படிப்பீங்க 13ஆம் ஆண்டு தொடக்கத்துல கம்பெனி கணக்குகள். அப்ப இந்த கம்பெனி கணக்குல நாங்கள் சில குறிப்பு என்ற விடயத்தை வெளிப்படுத்துறது, இந்த வெளிப்படுத்தல் என்ன கருவிக்கு அமைவாகும். சரிதானே? இதுல ஹைலைட் பண்ணின விடயங்களை மட்டும் நீங்கள் ஷார்ட் அவுட் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி படியுங்க. இலகுவா ஒரு 3 அல்லது 4 கேள்விக்கு மார்க்ஸ் எடுக்கலாம். இலகுவா ஒரு 3 அல்லது 4 கேள்விக்கு மார்க்ஸ் எடுக்கலாம். ஹஸ்லா, லக்ஷி, ரதுஷன் விளங்குதா என்ன சொல்றேன்ட்டு? ஓகே, சரி, லக்ஷன் ஓகே விளங்குது. சரி, அடுத்தது பாருங்க பிள்ளைகள், இதுல குட்டி குட்டி கேள்வி இருக்குது. இதுல சில கேள்விகளை நான் செய்து காரணம் எப்படி செய்யலாம்ன்றதை பாருங்க. நீங்க தான் விட சொல்ல போறீங்க. ஓகே, இந்த சரிப்பிழை கூறுகன்றது எடுங்க பிள்ளைகள். சரிப்பிழை கூறுக, சரிப்பிழை கூறுக. ஓகே, முதலாவது சொல்லுங்க, கணக்கீட்டில் வணிக கொடுக்கல் வாங்கல்கள் நிகழ்வுகள் என்பவற்றை அறிக்கைப்படுத்தும் போது வணிகத்திற்கு உரிமையாளரிடம் இருந்து சுதந்திரமான வாழ்த்தன்மை ஒன்று காணப்படுகின்றது. இந்த கூற்று சரியா பிள்ளையா பிள்ளைகள்? யாராவது சரியா பிள்ளையா? ஓகே, ஒரு ஆள் விட சொல்லி, லக்ஷி, அஸ்லாம், சரியா பிள்ளையா? சுதந்திரமான வாழ்த்தன்மை, சுயாதீன அழகு வணிகம் என்று படிச்சுனாங்க. அப்ப சரியா பிள்ளையா பிள்ளைகள்? சரி, என்ன விளங்கிடுதா? எதை வச்சுக்கொண்டு சொல்றோம், நாங்கள் ஏற்கனவே படிச்ச அழகுசார் எண்ணக்கருவுல இருக்கும். இந்த அழகுசார் எண்ணக்கருவுல தான் வணிகத்துக்கு பாருங்க, இதுல டைப் பண்ணிருக்கோம், வணிகம் சுயாதீனமாக செயற்படக்கூடியது. ஓகே, அப்ப சுயாதீனமாக இயங்கும், வணிகத்துக்கும் உரிமையாளருக்கும் இடையில ஒரு சுயாதீனத்தன்மை இருக்கும். அப்ப உரிமையாளரிடமிருந்து வேறுபடுத்தப்பட்ட சுயாதீன அழகாக செயற்படும், சுதந்திரமாக செயற்படும் என்பது சரியான கூற்றாக இருக்கு. சரியான கூற்றாக இருக்கு. முதலாவது சரி பிள்ளை. எதை வச்சுக்கொண்டு சரி சொல்றோம், அழகுசார் என்ன கருவை வச்சுக்கொண்டு சரி சொல்றோம். ஓகே, அடுத்தது பாருங்க, கணக்கீட்டில் வணிக கொடுக்கல் வாங்கல்கள் நிகழ்வுகளில் இருந்து பணத்தினால் அளவிட முடியாத கொடுக்கல் வாங்கல்கள் நிகழ்வுகள் மட்டுமே இனங்காணப்பட்டு நிதி கூற்றுக்களில் அறிக்கைப்படுத்தப்படும். சரியா பிள்ளையா பிள்ளைகள்? இல்ல பிள்ளை. ஓகே,
அளவிட முடியாது என்றது பிள்ளை. என்ன பிள்ளை இதுல பாருங்க, அளவிட முடியாது, அளவிட கூடியதை மட்டும்தான் பதியலாம். எந்த எண்ணக்கருவை வச்சுக்கொண்டு நாங்கள் இந்த கூற்று பிழை என்று சொல்றோம்? எந்த எண்ணக்கருவை வச்சுக்கொண்டு பிள்ளை? பண அளவீட்டு. ஓகே, பண அளவீட்டு எண்ணக்கரு. சரியா? பண அளவீட்டு எண்ணக்கருவை வச்சுக்கொண்டுதான் இந்த கூற்று பிழை என்று சொல்றோம். ஓகே, அடுத்தது பாருங்க, வணிகம் தனது செயற்பாடுகளை தொடர்ந்து பேணி செல்லாது என கருதி நிதி கூற்றுக்களை, நிதி அறிக்கைகள் தயாரிக்கப்படும். சரியா பிள்ளையா? இல்ல. ஓகே, அப்ப தொடர்ந்து இயங்கும் எண்ணக்கரு சொல்லுது தொடர்ச்சியாக வணிகம் இயங்கும் என்று நினைச்சுத்தான் கணக்கு செய்யணும். அப்ப தொடர்ந்து இயங்காது என்று யோசிச்சா அது பிழையான கூற்றாக இருக்கும், தொடர்ந்து இயங்கும் எண்ணக்கருவின் அடிப்படையில். ஓகே, சரி, அடுத்தது பாருங்க, குறிப்பிட்ட நிதியாண்டிற்குரிய வருமானம் காசாக பெறப்பட்டாலும் அல்லது பெறப்படாவிட்டாலும் அவை குறித்த காலத்திற்குரிய வருமானமாக பதியப்படும். சரியா பிள்ளையா பிள்ளையா? சரி. சரி, ஓகே. ரக்ஷித், ரதுஷன், சரியா பிள்ளையா? நானா? ஓகே, சரி. என்ன பிள்ளைகள் சரியான கூற்று? எதன் அடிப்படையில் பிள்ளைகள் சரியான கூற்று? எந்த எண்ணக்கருவின் அடிப்படையில் இந்த கூற்று சரி? பால் அளவீட்டு. நோ. பாருங்க, காசா கிடைக்கிறது அல்லது கிடைக்காட்டிக்கும் பரவாயில்லை. எந்த எண்ணக்கரு? கிடைச்சது, கிடைக்க வேண்டியது. கிடைச்சாலோ கிடைக்காட்டிக்கொண்டதனுடைய அர்த்தம் பெற்றது, பெற வேண்டியது. வருமானமா காட்டுறது எந்த எண்ணக்கரு பிள்ளைகள்? அட்டுரு எண்ணக்கரு. பிள்ளைங்கிட்ட இந்த 4வது கூற்று எதன் அடிப்படையில சரியானது? அட்டுரு எண்ணக்கருவின் அடிப்படையில சரியான கூற்று. அப்ப காசு பெற்றுக்கொள்றோம்ன்றது முக்கியம் இல்லை, பெற்றதையும் பதிவாம், பெற வேண்டியதையும் பதிவு. ஓகே, அடுத்தது பாருங்க, வணிகமானது தேவைகளுக்கு ஏற்ப நிதி கூற்றுக்களில் தனது கொள்கைகளில் மாற்றத்தினை ஏற்படுத்த முடியும். 5வது சரியா பிள்ளையா? 5வது கூற்று தேவைகளுக்கு ஏற்ப கொள்கைகளின் மாற்றத்தினை ஏற்படுத்த முடியும். சரியா பிள்ளையா? ஓகே, பிள்ளை என்ன பிள்ளைகள், தேவைகளுக்கு இங்க மாத்த இயலாது. சரியா? கொள்கையை மாற்றக்கூடாது என்றதுதான் கொள்கை மாறா எண்ணக்கரு. அப்ப தேவைக்கு ஏற்ற மாதிரி மாத்தி கொண்டிருக்கணுமா ஒரே? இல்ல, அதுக்கு பேர் தான் கொள்கை மாறா எண்ணக்கரு. சரியா? கொள்கை மாறா எண்ணக்கருவை பின்பற்ற வேண்டியதனுடைய முக்கியத்துவம். சரியா? ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, கொள்கை மாறா எண்ணக்கருவை பின்பற்ற வேண்டியதனுடைய முக்கியத்துவம் அல்லது கொள்கை மாறா எண்ணக்கருவை பின்பற்றுறதால பெற்றுக்கொள்ளக்கூடிய தர ரீதியான பண்பு எது என்று கேட்டா ஒப்பிடக்கூடிய தன்மை, கம்பேரபிலிட்டி. ஒப்பிடக்கூடிய தன்மை. இந்த ஒப்பிடக்கூடிய தன்மை எங்கிருந்து எங்களுக்கு கிடைக்கும் பிள்ளைகள்? இந்த கொள்கையை மாத்தாம இருந்தா தான், கொள்கை மாறாமை. நம்ம கொள்கையை மாத்தாம இருந்தா தான் நாங்கள் என்ன செய்யலாம்? எல்லாத்தையும் கம்பேர் பண்ணலாம். ஓகே, எந்த கொள்கை மாறா எண்ணக்கருவின் அடிப்படையில தான் கணக்கீட்டினுடைய ஒப்பிடக்கூடிய தன்மை, எதுவும் தர ரீதியான பண்பு அதிகரிக்கும். சரி, அப்பதான் ஒரே மாதிரி செஞ்சாதான் நாங்கள் கணக்குகளை கம்பேர் பண்ணலாம். ஓகே, அடுத்தது பாருங்க, கீழே இன்னொரு கேள்வி இருக்கு. பின்வரும் சொற்றொடர்களுக்கு பொருத்தமான கணக்கீட்டு எண்ணங்கள். சரி, ஒவ்வொருத்தர் வந்து சொல்லுங்க பாப்போம். சரி, யாராவது சொல்லுங்க. சட்ட ரீதியான தன்மையில் அன்றி பொருளாதார மற்றும் நிதி சார்ந்த உண்மைத்தன்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்தல். பொருளாதார மற்றும் நிதி சார்ந்த உண்மைத்தன்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்தல் இந்த எண்ணக்கரு பிள்ளைகள். சட்ட ரீதியான தன்மை முக்கியம் இல்ல, என்ன கருத்துக்குத்தான் முக்கியத்துவம். எந்த எண்ணக்கரு பிள்ளைகள்? இந்த எண்ணக்கரு சட்ட ரீதியான தன்மையிலையும் பார்க்க பாருங்க, படிச்சுலாங்க. படிச்சதை வச்சுக்கொண்டுதான் பட சொல்லணுமா? ஓகே, சட்ட ரீதியான தன்மையிலும் பார்க்க பொருளாதார மற்றும் நிதி சார்ந்த உண்மைத்தன்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்.
தோற்றத்திலும் பார்க்க கருத்து முக்கியத்துவம். ஓகே, எழுதிக்கொள்ளும். இந்த எண்ணக்கரு தோற்றத்திலும் பார்க்க கருத்து முக்கியத்துவம். வணிகத்தை கலைப்பதற்கோ அல்லது இடைநிறுத்துவதற்கோ எந்த விதமான எண்ணமோ தேவைப்பாடோ இல்லை. எந்த எண்ணக்கரு பிள்ளை? தொடர்ந்து இயங்குதல். ஓகே, தொடர்ந்து இயங்கும் எண்ணக்கரு. எழுதி கொள்ளுங்க. தொடர்ந்து இயங்கும் எண்ணக்கருவாகும். தொடர்ந்து இயங்கும் எண்ணக்கரு. ஓகே, அடுத்தது நிறுவனத்தின் ஆயுட்காலத்தினை சிறு கால பகுதிகளாக பிரித்து நிதி பெறுபவற்றினை கணிப்பிடுதல். ஆயுட்காலத்தை பகுதிகளாக பிரிக்கிறது எந்த எண்ணக்கரு? ஆயுட்காலத்தினை பகுதிகளாக பிரிக்கிறது ஏற்கனவே படிச்சுனாங்க. கால அளவீட்டு எண்ணக்கரு. என்ன பிள்ளைகள்? என்ன எண்ணக்கரு? கால அளவீட்டு எண்ணக்கரு அல்லது ஆவர்த்தன எண்ணக்கரு. கடைசி வரைக்கும் இருக்காம அப்பப்ப நாங்கள் நிதி பெறுபவர் அறிந்து கொள்வது கால அளவீட்டு எண்ணக்கரு. ஓகே, அடுத்தது ரதுஷன் சொல்லுங்க பாப்போம். வருமானமானது உழைக்கப்பட்டு தேரக்கூடிய நிலையில் இனங்காணப்பட வேண்டும். வருமானம் உழைக்கப்பட்டு தேரக்கூடிய நிலையில் இனங்காணப்பட வேண்டும். இந்த எண்ணக்கரு ரதுஷன். யாராவது? தேரல் எண்ணக்கரு. வருமானத்தோட தொடர்புடையது. சரியா? தேரல் எண்ணக்கருவாக இருக்கு. தேரல் எண்ணக்கருவாக இருக்கு. ஓகே, அடுத்தது யாராவது? எதிர்பார்க்கின்ற செலவினங்களை கணக்குகள்ல சேர்க்கிறது எந்த எண்ணக்கரு? வர இல்ல, வர முதலே செலவை பதியணும். என்ன இந்த எண்ணக்கரு? இந்த எண்ணக்கரு பிள்ளைகள் படிச்சுனாங்க. ஒரு செலவினம் வர முதலே பதியணும். என்ன பாதுகாப்பு எண்ணக்கரு பாருங்க. ஒரு செலவீனம் வர முதல் பதிகிறது. இருப்புக்களை நிகர தேரத்தக்க பெறுமதிக்கு குறைச்சலுறது, ஐயக்கடன் ஏற்பாடு செய்யறது பாதுகாப்பு எண்ணக்கருவாக இருக்கு. ஓகே, சரி ரதுஷன். ஓகே, அடுத்தது பாருங்க. ஆதரம் பொறிய உபகரணங்கள் அவை கொள்வனவு செய்யப்பட்ட பெறுமதியில் நிதி கூற்றுக்களில் வெளிப்படுத்தல். உண்மை கிரயத்தை வெளிப்படுத்துறது எந்த எண்ணக்கரு பிள்ளைகள்? அதிலே விட இருக்குன எந்த எண்ணக்கரு? வரலாற்று கிரிய எண்ணக்கரு. இந்த எண்ணக்கரு வரலாற்று கிரிய எண்ணக்கரு. ஓகே, அடுத்தது யாராவது? நிதியாண்டின் வருமானம் அவ்வருமானத்தை ஈட்டுவதற்காக பங்களிப்பு செய்த செலவுகளுடன் ஒப்பிட்டு பார்க்கணும். வருமானத்தையும் செலவீனத்தையும் ஒப்பிட்டு பார்க்கிறது எந்த எண்ணக்கரு? அதுக்கு வரலாற்று கிரிய என்ன கருவா, வெளிப்படுத்தல் என்ன கருவா? இதுல பாருங்க, வெளிப்படுத்தல் என்னத்த வெளிப்படுத்தல் என்று வர்றதுக்காண்டி வெளிப்படுத்தல் என்ன கருன்னு யோசிக்க கூடாது லக்ஷி. இதுல பாருங்க, கொள்வனம் செய்யப்பட்ட பெறுமதியில வெளிப்படுத்துறாங்க, வாங்கின விலையிலேயே பதிவு செய்யறாங்க என்றது வரலாற்று கிரியம் தான் இங்க பொருத்தமான எண்ணம். விளங்கிட்டுதோ? வெளிப்படுத்தல் வந்ததுக்காண்டி வெளிப்படுத்தல போடுறியா? சரியா? கொள்வனம் செய்யப்பட்ட பெறுமதியில பாக்குறோம். அப்ப கொடுக்கல் வாங்கல் நிகழ்ந்த உண்மை பெறுமதியிலேயே அது நடந்த விலையிலேயே காட்டுறது வரலாற்று கிரிய எண்ணக்கரு. விளங்கிடுதா? அடுத்தது பாருங்க, வருமானத்தை செலவினத்தோட ஒப்பிட்டு பார்க்கிறது இணைத்தல் என்ன? இணைத்தல் எண்ணக்கரு. ஓகே, குட். அடுத்தது பாருங்க, பணப்பெறுமதியில் அளவிட முடியாத கொடுக்கல் வாங்கல்களை கணக்கீட்டு செயல்முறையில் தவிர்த்த எந்த எண்ணக்கரு? அதுலயே விட இருக்கு. பண அளவீட்டு எண்ணக்கரு. ஓகே, பண அளவீட்டு எண்ணக்கரு. இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இறுதி இருப்புகளானது கிரயம் நிகர தேரத்தக்க பெறுமதி. நாங்க இதுக்குரிய கால்குலேஷன் படிக்கிறேன், இனிமேல் தான் படிப்போம். குறைந்த பெறுமதியில் மதிப்பிட வேண்டும்
இடம். அப்போ இறுதி இருப்பு தொடர்பாக வர்றது, ஐயக்கடன் ஏற்பாடு தொடர்பாக வர்றது. முதலாவது எந்த எண்ணக்கரு எழுதணும்னு சொன்ன நான் பிள்ளைகள், பாதுகாப்பு எண்ணக்கரு. நோட் பண்ணி கொள்ளுங்களா? ஐயக்கடன் ஏற்பாட்டுக்கு இதுக்கு முதலாவது ஒரு எண்ணக்கரு கேட்டா பாதுகாப்பு எண்ணக்கரு, 2 கேட்டா பாதுகாப்பு எண்ணக்கருவும் இணைத்தலையும் எழுதிக்கொள்ளும். ஓகே, அடுத்தது 10ஆவதுக்கு விட சொல்லுங்க. விற்பனை வருமானத்தை விற்பனை கிரயத்துடன் ஒப்பிட்டு பார்த்தல். இந்த எண்ணக்கரு விற்பனை வருமானத்தை விற்பனை கிரயத்துடன் ஒப்பிட்டு பார்த்தல். வருமானம் விற்பனை வருமானம், விற்பனை கிரயம் என்ன பிள்ளைகள்? செலவீனம். எந்த எண்ணக்கரு? பார்த்தனா மேல நோட்ஸ்ல பாடுங்க. எஸ், இணைத்தல் எண்ணக்கருவா. எந்த எண்ணக்கரு? இணைத்தல் எண்ணக்கருவாக இருக்கு. விளங்கிடுதா? அப்ப நான் ஒரு 13 எண்ணக்கருக்கள் பார்த்துருக்கோம். இதுல இருந்து இப்படி ஏதாவது ஒரு கேள்வி கொண்டு வர திருப்பி திருப்பி கேள்விகள் பயிற்சி செஞ்சு டச்சில் வச்சிருக்கணும். 13 எண்ணக்கருவை. விளங்கிடுதா? அஸ்லா, லக்ஷி, ரதுஷன், விளங்குதா? சரி, ஓகே.